ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. 10வது ஆழ்வாரை வந்து பூலோகத்தை வந்து பார்த்துட்டு போயிட்டார் நாராயணமூர்த்தி. பூலோகத்தில் மறுபடியும் வந்து அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். 11வது ஆழ்வார் தோன்றி வைகுண்டம் போகிறாரு. இவர் தான் 11வது ஆழ்வார். இவர் என்ன திருப்பண ஆழ்வார். உறையூரில் பிறந்து திருப்பண ஆழ்வார். திருமாலின் திருமார்பை அலங்கரிக்கும் திருவணியா ஆழ்வார். அவர் மாருக்கு இந்த திருமால் மாறு, இந்த மாறு அலங்கரிக்கப்பட்டவர் தான் திருப்பண ஆழ்வார். இவர் பேர் திருப்பண ஆழ்வார். எப்படி பார்த்தீங்களா, மாறில் இருக்கப்பட்டவரை இங்கே அமைச்சிருக்காரு. நீ ஒரு அவதாரம் எடுத்துட்டு வா அப்படின்னு. ஆழ்வார் ஒரு அருவிய பசுரம் பாருங்க. இதான் திருப்பண ஆழ்வார். உறையூரில் பிறந்திருக்காரு. உறையூர்னா திருச்சி பக்கம் இருக்கும் அந்த ஊர். உறையூரில் எல்லா ஆழ்வாருடைய சிறப்பு. பரமாய மாலவினை பற்றறுத்து என்னை தான் வரமாக்கிய வைத்தான், வைத்தவன் அன்றி என்னுள் புகுந்தான், குறமாதவன் செய்தது கூழ் அரியேன் அரங்கம் வந்தன் திரு வரமே வாதன்ற அடியனே ஆட்கொண்டாதே அப்படின்னு பசுரம் பாடியிருக்காரு. இதை நமக்கு புரியாது. பகவானுடைய பகவானுடைய சித்தம் இருந்தா இது அருள் புரியும். அந்த அவதாரத்துடைய சிறப்பை தான் நம்ம இந்த பிடி பில்டானில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இவர் 11வது அவதாரம். ஸ்ரீவத்தலம் என்ற மார்பினை அலங்கரிக்கும் திருவன ஆழ்வாரின் திருவடி பாதம் சரணம் சரணம். திருவன ஆழ்வாரின் திருபாதம் சரணம். நாராயணன் திருநாமமே நாராயணனின் திருநாமமே ஜெகமே போற்றுமே. திருப்பணி ஆழ்வாரின் திருபாதமே நமஸ்து நமஸ்து நமஸ்து. 11வது அடிவம் திருப்பணி ஆழ்வாருடைய திருப்பாதம் சொன்னோம். அடுத்தது 12வது அடியார், லாஸ்ட் அடியார் ஆழ்வார். யார் வராருன்னு பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்து.